மணி என்னாச்சு? ஏன் உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா? நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. உங்களை பார்த்தோன்னே கப்புன்னு நின்னு போச்சு. ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன். நான் கண்ணடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க பாக்கலையா? சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு, சிரிக்கலன்னா நல்லா தான் இருக்கு. எனக்கு ஓகேப்பா. அடடே, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லான்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய், நைஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. எந்த மாதிரி? 2 வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. 2 கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டேன். ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா 2 முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பாவை லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. கற்பகம், அடிக்கடி வர்ற, அப்படியே கதையை கேட்டு போயிடுற. என் கண்ணை ஒத்துப்பாரு, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல, உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை. அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா? அது உனக்கு மட்டும்தான் புரியணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும். நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல, கண்ணால ஜாட கட்டாலே போதும். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடட்டா? வேணாம், சரியாயிடுச்சு. கற்பகம், நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன் தெரியுமா? தெரியலையே. ஐயோ, இதுக்குத்தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது. நீ தில்லான மாம்பழம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு, அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும். அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க, அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும். இப்ப நீ என் கண்ணை பாரு. என் கண்ணு ஏதாவது பேசுதா? எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனா என்ன ஆனா உணர்வு? பாடமா படிக்கிற, சீக்கிரம் சொல்லுவில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல உத்து பாக்குறது இதான் முதல் தடவை. அதான் தடுமாறுது. அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல, இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே. கதைக்குத்தான் இட வேலைனா காதலுக்கும் இட வேலை. மார்னிங். என்ன எங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்க? ஐயோ, நான் ஸ்கூலுக்கு போணுமே, டைம் ஆயிடுச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக தான் இந்த வாகனமே வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா? நோ ப்ராப்ளம், ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி. வாங்க உட்காருங்க. இந்த கம்பியை பிடிச்சிங்க. போலாமா? சாரி. இப்படிதாங்க பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல கால வருது. இப்பெல்லாம் சரியா போயிடும். புரிஞ்சுக்கிட்டா சரி. மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை.
அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கரெக்ட். ஏமி சாமி அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీది నేను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. స్వామి మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி உந்தி நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனசை திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ఏమి సామి నెలకరి తారు ఎంత కరుపు, అది నాటుకి ఎంత తేవగా ఉంది. అలాగనే నువ్వు నాకు. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் கொடுனா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி అదంతా లేదు, నేను ఇక్కడ కూటిட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். சேச்சே, அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடர புள்ள நேசம். கட்சி நாய். ஏய், டா, ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேச ஏண்டா, எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா காதுல கண்ணுதான் இல்ல, மக மூக்குமாடா இல்ல? சரி சரி, இங்க நாரதோடு இருக்கட்டும், ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டு. இது தாலியை கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது? ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறா. சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு சாமி, இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுவோமா? இல்ல சாமி, ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பாய்முடா, என்ன கத்துற? என்ன சாமி அபள்ளமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இது
இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். ச்சே, போடா, போடா நாயே. தம்பி, அண்ணா, யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா, போடா, தேங்காய் மட்டும் தலையா, போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. வெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா, இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி ஸ்டேரிங் மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. உங்களுக்கு வியாதினே. போடா, போடா. பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. இந்த பார், நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா, அண்ணன் என்ன கூப்பிடாதா? ஏங்க அடடே, முன்னால வந்துட்டீங்களா? நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒரு நேர்த்திக்கடன். யாருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. வாடலையில மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கீங்க. எப்படி தெரியும்? ஏங்க உங்க பின்னால இருந்து தானேங்க வந்தேன். இந்த பூவுல ஒரு பெரிய விசேஷம் இருக்குங்க. என்னது?